Nokia 2660 ஃப்ளிப் ஃபோன் இதோட விமர்சனம் வந்து பார்க்கலாம். ஃப்ளிப் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்சங்கோட ஃப்ளிப் ஃபோன் நம்ம சேனல் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஸ்மார்ட் ஃபோன், அது வந்து அட்டகாசமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஃபீச்சர் ஃபோன், நோக்கியாவோட ஒரு ஃபீச்சர் ஃபோன் தான். ஆனால் இந்த ஃப்ளிப் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதில் நம்ம பார்ப்போம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4600 கிட்ட இருக்குது. ஸோ இந்த விலைக்கு இதில் என்ன தராங்க, இது யாருக்கு உகந்ததாக இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் எல்லாத்தையும் பற்றி நான் வந்து பதில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃபீச்சர் ஃபோன், அந்த ஃபீச்சர் ஃபோன் வீடியோ போட்டு பல வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த நோக்கியா 2660 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இந்த நோக்கியா 2660 வருது. பின்பக்கம் வந்து இதோட ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து இந்த நோக்கியா ஃபோன் 2660. இது வந்து பிளாக் கலர், இது மற்றும் ரெட் மற்றும் ப்ளூ கலர்லேயும் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் ஃபோன் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க, வெளியே வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி நான் சொல்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜர் 2.75 வாட்ஸ் சார்ஜர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி. ஸோ 1450 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து பின்பக்கம் ஓப்பன் பண்ணி பேட்டரியை போடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து 2 சிம் போடலாம். ஸோ 2 சிம் ஸ்லாட் வந்திருக்காங்க. ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்தியாவில் தான் இது இந்த ஃபோன்கள் தயாரிக்கிறாங்க. பேட்டரி எப்படி நம்ம வந்து உள்ளே பொருத்திட்டு பேக் கேஸ் அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கீழெல்லாம் விழுந்தால் தாங்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ரோபஸ்டான ஒரு பில்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெளியே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குது, உள்ளேயும் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. வெளியே உள்ள டிஸ்பிளே வந்து ஒரு 1.77 இன்ச் டிஸ்பிளே இது. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன், பேட்டரி அளவு, நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. 2.78 இன்ச் டிஸ்பிளே இது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது பக்கத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய மைக்ரோ USB போர்ட் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கால் ஃபங்க்ஷன். ஃப்ரண்டில் வந்து ஒரு கேமரா, அது பக்கத்தில் LED ஃப்ளாஷ் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பின் தந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு கிராடில் ஆக்சசரி கிடைக்குது, அது தனியாக வாங்கணும். ஸோ அது வாங்கினீங்கன்னா இந்த ஃபோனை அப்படி நிப்பாட்டி வச்சா போதும், சார்ஜ் ஆகும். ஸோ அதுக்கான பின் வந்து அடிப்பகுதியில் தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு FM இருக்குது, வயர்டு மற்றும் வயர்லெஸில் வந்து அந்த FM ஒர்க் ஆகுது. 48 MB ரேம் இருக்குது, 128 MB ஸ்டோரேஜ் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதில் கேட்கலாம். 32 GB வரைக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதோட கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கும். VGA கேமரா தந்திருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு கேமரா. இதில் வந்து குவாலிட்டி எல்லாம் பற்றி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 0.3 MB கேமரா தான். ஸோ நீங்கள் அதில் பார்த்துங்க அப்போ எவ்வளோ தான் அதில் குவாலிட்டி கிடைக்கும்னு. பட் ஒரு பேருக்கு ஒரு கேமரா வச்சுருக்காங்க, ஒரு LED ஃப்ளாஷும் இருக்குது. இதோட கீபேட் குவாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ கீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கீஸ் வந்திருக்காங்க. ஸோ வந்து பெரியவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். விரல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லார்ஜ் கீஸ் இருக்குது. அந்த நேவிகேஷன் டயல் மேலே இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து கால் எண்ட் பண்ணதுக்கு பவர் பட்டன் வந்து இங்கே தந்திருக்காங்க. ஸோ கீஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இதோட சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நோக்கியாவோட S30+ என்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இது. இதில் வந்து நீங்கள் வந்து பேசிக்கான யூஸ் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு, மெசேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் FM ரேடியோ கேட்கலாம். சின்ன ஒரு பேசிக் அந்த ஸ்னேக் கேம்லாம் தந்திருக்காங்க. வாட்ஸ்அப் இதில் யூஸ் பண்ண முடியாது. வேறு ஆப் ஸ்டோர்லாம் கிடையாது. ஸோ ஒன்றும் டவுன்லோட் பண்ண முடியாது. இன்டர்நெட் ப்ரௌசர் வந்து தந்திருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபேஸ்புக் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு யூஐயில் வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டில் இருக்க மாதிரியான யூஐ வந்து இதில் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஸ்னேக் கேம் இருக்குது. FM ரேடியோ, வீடியோஸ் இதில் பார்க்கலாம். நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டில் நீங்கள் வந்து வீடியோ ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக இதில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலாக ஒரு 4 கேம்ஸ் தந்திருக்காங்க. பட் அது வந்து நீங்கள் விலைக்கு வாங்கணும். ஒரு ட்ரையல்ஸ் கேம் தந்திருக்காங்க, ஒரு 4 வாட்டி விளையாடலாம். அப்புறம் வேணும்னா அது வந்து விலைக்கு வாங்கணும். ஸோ இதை டார்ச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து டார்ச்சாக மாறுது. வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, கேலண்டர். ஸோ பேசிக்கான ஒரு யூஸுக்கான ஆப்ஸ் வந்து இதில் இருக்குது. கேமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்னேக் கேம் விளையாடலாம். மற்றபடி நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணி வேறு கேம்லாம் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆப் ஸ்டோர் இதில் கிடையாது. ஸோ எவ்வளோ கான்டாக்ட் இதில் ஸ்டோர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 2000 கான்டாக்ட் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் உள்ள கான்டாக்டாக நீங்கள் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ப்ளூடூத் மூலமாக. ஸோ இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது? வாய்ஸ் ஓவர் LTE சப்போர்ட்டும் இதில் இருக்குது. நல்ல ஒரு கால் குவாலிட்டி உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். பேட்டரி அளவு எப்படி இருக்குது?
ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1450 mAh பேட்டரி வந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பெரிதாக வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நீங்கள் வந்து பேசிக்கலாக கால் யூஸ் பண்ண போகிறீங்க, எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறீங்க, பாட்டு கேட்பீங்க வேணாம் மேக்ஸிமம். ஸோ நல்ல பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். நல்ல பேக்கப்பும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நீங்கள் வந்து ஒரு 4G சிம் போட்டு நீங்கள் வந்து டாக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours கிட்ட டாக் டைம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 to 10 daysக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, அப்புறம் எவ்வளோ நேரம் பாட்டெலாம் கேட்குறீங்க, அதை பொறுத்து இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை விட ரொம்ப அதிகமான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் பேசிக்கலி யாருக்கு? இப்போது சில பேருக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் பையாக ஒரு ஃபோன் வேணும். அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பிஸ்னஸுக்காக வெறும் காலுக்காக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷான அதுலேயும் ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளிப் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃபீச்சர் ஃபோனாக உதவுது. ஸோ பேசிக்காக கால் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வேண்டாம்ப்பா, பெரியவங்களுக்கு கொடுக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏன்னா ஃபோனுக்கு மட்டும்தான் ஒரு வேணும், வேறு ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் லைட் வெயிட்டாக பாக்கெட்டில் ஈஸியாக போடும்படியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கால் மட்டும் பேசலாம், ஸோ அவங்கள ரீச் பண்ணலாம், அப்புறம் வந்து அவங்களுக்கு எஃப்எம்மில் பாட்டு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து சூட் ஆகும். ஸோ இதான் வந்து நோக்கியா ஃப்ளிப் 2660. இந்த ஃப்ளிப் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபீச்சர் ஃபோனுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது இன்னும். ஸோ அந்த ஃபீச்சர் ஃபோனில் கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு ஃபோனாக இந்த நோக்கியா 2660 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடை தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.